இந்த வீடியோவில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் எப்படி கொண்டாடணும் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். பாப்பாவும் அம்மாவும் பிள்ளையாருக்கு தேவையான அருகம்புல்லையும் எருக்கும்புவையும் பிச்சுட்டாங்க. பிள்ளையார் செய்யறதுக்கான மண்ணை வயல்ல இருந்து நான் எடுத்துட்டேங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பிள்ளையாரை நாங்களே செஞ்சோங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாப்பா ஒய்ஃப் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. பாருங்கள், பிள்ளையார் வந்து வயல்ல இருந்து எடுத்து வந்த மண்ணில் வந்து உருவாகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னே நான் வந்து பிள்ளையார் சிலைலாம் செஞ்சதில்லை. ஸோ ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ஆனால் ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. சகானா குட்டி எப்படி பிள்ளையார் செய்யறன்றதை பார்த்து ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து ப்ரஷ் வச்சு அந்த சந்தனத்தில் தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதெல்லாம் சந்தனம் தாங்க, பெயிண்ட் எதுவும் யூஸ் பண்ணல. பிள்ளையார் சூப்பராக வந்துட்டார் பாருங்க. பிள்ளையார் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் இந்த பக்கம் மாயில தோரணும், அதுக்கப்புறம் எருக்கம்பூ அதை வச்சு அழகாக மாலைலாம் அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், அருகம்புல் வச்சு அதை கட்டி அதை வந்து ஒரு பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி அடுத்த நாள் காலையில் வந்து சூப்பராக வச்சாங்க. அதை பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. கட்டி வச்ச எருக்கம்பூ மாலையும் போட்டதுக்கப்புறம் வாவ் சூப்பராகிட்டாருங்க. நெக்ஸ்ட்டு சாப்பாடு தாங்க. ஆமாங்க, பிள்ளையாருக்காக கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை அப்படின்னு என் ஒய்ஃப் வந்து சூப்பராக 2 கொழுக்கட்டை செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வாசலில் கோலம் மாயில அதெல்லாம் கட்டி விட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் தயாராகிடுச்சு. பாப்பா கணபதி பாப்பா மோரியா அப்படின்னு சொல்லிட்டே தீபாராதனைலாம் காமிச்சாங்க. வீடியோ சும்மா கலகலப்பாக இருந்துச்சுங்க. எங்களால் முடிஞ்ச பழங்கள் பலகாரங்கள்லாம் செஞ்சு சாமியை சந்தோஷமாக கும்பிட்டோங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விநாயகர் சதுர்த்தியாக அமைஞ்சிச்சுங்க. அப்படிதான் உங்களுக்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. எங்கடா செல்லம், பாப்பா வாலியை காணோம். இன்னைக்கு மதர்ஸ் டே. பாப்பா எனக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் செஞ்சுட்டு இருக்கு, வந்து பாருங்க. அப்படி என்னடா கிஃப்ட்டு? டிராயிங் வரைஞ்சி பாப்பா செஞ்சுருக்கீங்க. இந்த பக்கம் அம்மா இருக்கு, பாப்பா கையில் பூங்கொத்து. பூங்கொத்து அம்மா கிட்ட வந்துருச்சு. ஹாப்பி மதர்ஸ் டேன்னு வந்துருச்சு. வாவ் சூப்பராக இருக்குடா செல்லம் உன் கிஃப்ட்டு. செல்லம் என்னடா பண்ணுறீங்க? வாசம் தூக்குது. ஆமா வடை சுட்டுட்டு இருக்கோம், வந்து பாருங்க. என்னது ஆமா வடையா? என்னடா செல்லம் இது வடையா இல்லை உண்மையெல்லாம் ஆமையை பொறிச்சிட்டீங்களா? அதுவா, பாப்பா தான் ஆமை ஷேப்ல வடை கேட்டுச்சு, அதான் ஆமை மாதிரியே செஞ்சுட்டேன். என்னடா செல்லம், பாப்பா இன்னும் புது ட்ரெஸ் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா? அட நீங்க வேற, அவனே புது ட்ரெஸ் செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கான், உள்ள போய் பாருங்க. என்னடா சொல்ற? என்னடா இது நியூஸ் பேப்பர்ல ட்ரெஸ்ஸா? செல்லம் சூப்பர்ரா. பாய் பாய். அம்மா, அப்பா எங்கம்மா போறாரு? உனக்காக சாக்லேட் வாங்க கடைக்கு போயிருக்காரு செல்லம். அப்படியா? ஆஹா, அப்பா டைரி மில்க் சில்க் சாக்கெட்லாம் வாங்க போயிருக்கோம். இன்னைக்கு வெல்த் வாங்கிட வேண்டியதான். சூப்பர்மா. மாமா வந்துட்டீங்களா? சாக்லேட் எங்க? தோ இந்தாங்க சாப்பிடுங்க. டேய், இவன் காதை வெட்டுக்கடா. சரியா காதை வெட்டிடாதீங்க, அப்புறம் நான் குருடனா தான் அலையணும். ஏண்டா உன் காதை வெட்டினா நீ அப்புறம் குருடன் அலைவன்? காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? செல்லம் என்னடா அது? லைட் பூச்சியா? எங்க காட்டு. ஆமா லைட் பூச்சி.